எதிர்கொள்ள முடியவில்லை என்றால் சவாலான மருத்துவ படிப்பை எதிர்கொள்ள முடியாது. நான் இது வரைக்கும் 40,000 கட்டி கிளாஸ் போனேன். என்னாலே எப்படின்னா பட் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க அவங்களால சான்ஸே இல்லை. 12th வரைக்கும் படிக்காதது ஒரு எக்ஸாம் போயிட்டு முடிவு பண்ணிட முடியுமா? இது வந்து ஒரு கோடி ஏக்கர் நஷ்டம் இருக்கப்போ அதுக்கு நஷ்டம் விவசாயம் கொடுக்கணும். அது கொடுக்குறது தான் நியாயம். கொடுக்கலன்னா அது விவசாயம்லாம் தற்கொலை. இப்போ 400 பேர் போட்டாங்க, ஒரு 4 லட்சம் பேர் தற்கொலை பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்துடும் தமிழகத்தில். 32 டிஸ்ட்ரிக்ட்ல 32 பிரச்சனை. சொந்த ஊர்லேயே அகதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எலெக்ஷன்னா நாங்கெல்லாம் ஜாலியா ஓட்டு போடுவோம், சில சமயம் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுவோம். இந்த அரசியல்வாதிகளுக்கு 5 வருஷம் பவர் இருக்கு, ஆனா பொதுமக்களுக்கு ஒரே ஒரு நாள் தான் பவர். நம்மள மனுஷனா பார்க்கல, அவன் காசு கொடுத்து வாங்க ஓட்டா பார்க்கறான். அரசியல்வாதிகளா காசு கொடுத்து தான் ஓட்ட வாங்குறோம், ஆனா அந்த காசுக்கு ஓட்ட விக்கிறது யாரு? நம்மளும் காசை வாங்கிட்டு ஓட்டதான் இவங்கிட்ட திமிரு. தமிழ்நாட்டுல ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஏதாவது மாத்திரலாம்னு சுயேட்சையா அத்தனை பேர் நிக்கிறாங்க. யாராவது திரும்பி பாக்குறோமா? நம்மளுக்கு தெரிஞ்சதுல 2 கட்சி 2 சின்னம், ஜாதியை பார்த்து ஓட்டு போறவங்க தானே நீங்க. ஒரு குடிமகனோட குறைஞ்சபட்ச தேசப்பற்று ஓட்டு போடுறதுதான். இந்த சோம்பேறித்தனமா இருக்காங்க, வீட்டுல சும்மா இருக்காங்க மட்டும் முக்கியமான வேலையே இருந்தாலும் சரி நிறுத்திட்டு போய் ஓட்ட போடுங்க. 1/2 மணி நேரம் கியூல நின்னு ஒரே ஒரு விரல் அழுத்தி உன் நாட்டுக்காக ஒரு ஓட்டு கூட போட முடியலன்னா நீ தாண்டா முதல் திருட, நீ தாண்டா முதல் குற்றவாளி. எடாம ஓட்டர் ஐடியா.